ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒய் ஸ்டெய்னர். இந்த ஸ்டெய்னர் வந்து எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு ஓவராலாக ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஹேண்ட் ஓவர் வரும்போது நமக்கு ஸ்டெய்னர் வந்து எப்படி இருக்கும், அது உள்ளே எப்படி பாசிங் ஆகும், அதெல்லாம் மேக்ஸிமம் நிறைய சைட்டில் பார்க்க முடியாது. ஃபஸ்ட் நம்ம இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ள ஸ்டெய்னர் ஃபில்ட்ரு வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கரெக்டாக அந்த ஃபில்ட்ரு வந்து காடியில் உட்கார்ற மாதிரி. இது வந்து அவுட்லெட்டு, தண்ணி நமக்கு ஃபில்டர் ஆகிட்டு வெளியே வர லைனு. இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்பக்கம் இருக்கிறது தெரியும். இப்போது இன்லெட் வந்து அந்த ஏரோ போட்டிருக்க டைரெக்ஷனில் தண்ணி வந்து உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அந்த தண்ணியில் இருக்க ரஸ்ட்டு, ஏதாச்சும் பைப் லைனில் இருக்க ரஸ்ட் பார்ட்டிகல்ஸு இல்லைன்னா வேறு எதனா டஸ்ட்டு அது மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபில்டர் ஆகிட்டு இந்த டஸ்ட் இல்லாத வாட்ரு வந்து நமக்கு பம்புக்கு போகும். இதே வந்து நமக்கு இந்த ஃபில்ட்ரு டேமேஜ் ஆகிடுச்சி, டைரெக்டாக அந்த ரஸ்ட்டு இல்லை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதனா உள்ளே போச்சு அப்படின்னா பம்போட சீல் வந்து நமக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து பம்போட செக்ஷன் லைனில் வந்து நமக்கு இந்த ஸ்டெய்னர்ஸ் கொடுப்பாங்க. ஏஹெச்யூலேயும் நமக்கு வந்து இந்த ஸ்டெய்னர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதுலேயும் நம்ம காயிலுக்குள்ளே வந்து தண்ணி வந்து ஏதாச்சும் டஸ்ட்டு உள்ளே போயிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸு தான் உள்ளே இருக்கும் அந்த காயிலுக்குள்ளே. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்புறம் தாண்டி போகும்போது ஏன்னா பிளாக்கேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த காயில் ரூ ஃபுல்லாகவே சர்க்குலேஷன் இருக்காது. நம்ம ஸ்டெய்னர்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, எந்த டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே வரும் பார்த்தோம். அதேமாதிரி பம்போட செக்ஷனில் நம்ம இந்த ஸ்டெய்னர் பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெல்லோ கொடுத்துருக்காங்க. பெல்லோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மோட்டரோட வைப்ரேஷன் வந்து அடுத்த பைப் லைன் போகக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பம்போட டிஸ்சார்ஜ்லேயும் பெல்லோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ஆர்வி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வால். இதுதான் வந்து நமக்கு ஓவராலாக பம்போட இன் அவுட்டில் இருக்க ஃபிட்டிங்ஸு. இதில் இன்சுலேஷன்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோன்னா நமக்கு என்ஆர்வி இருக்கிறதே தெரியாது. பம்போட டிஸ்சார்ஜில் என்ஆர்வி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பர்பஸ்க்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.